வீட்டில் உட்கார்ந்து வேதத்தை புரட்டணும், கொஞ்ச நேரம் தியானிக்கணும், வசனத்தை அதுல இருந்து வெளிப்பாட்டை கேட்கணும்னா இட்ஸ் ரியல் சேலஞ்ச். போகவே முடிய மாட்டேங்குது. ஏன் என்னால போக முடியல? ஏன் என்னால பாட முடியல? எங்கே இந்த தடுமாற்றம் இருக்கிறது? எங்கே இந்த தடுமாற்றம் என்னை தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வசனத்தை கொண்டாட விடாமல் தடுக்கிறது என்றுதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். 137வது சங்கீதத்தில் சிறைபிடிக்கப்பட்டு போன ஜனங்கள் பாடுகிறார்கள் இந்த பாட்டை. 137:1 வாசிங்க. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பாருங்க, சீயோன் ஆண்டவருடைய பிரசன்னம், அதை நினைச்சு என்ன செய்யறோம்? அழுகிறோம். 3வது வசனத்தை வாசிங்கள். எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? பாருங்க, ஒரு சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்ட ஜனங்கள் அதை சீயோனை நினைத்து அழுகிறார்களே தவிர பாட முடியல. பாடுறதுக்கு வாய் அங்க வச்சுட்டா வந்துட்டாங்க. வாய் எங்க தான் இருக்கு? கூட தான் இருக்கு. இங்க நிறைய பேர் வாயை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? வாய் எங்க இருக்கு? எங்க இருந்தும் பாடலாம். ஆனால் இவர்களுடைய சிறையிருப்பு, இவர்கள் சீயோனை நினைத்து அழுகிறார்களே தவிர அதை குறித்து பாட முடியல. அவங்க கேட்கிறாங்க 4வது வசனத்துல, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? நாங்கள் சிறையிருப்புல இருக்கிறோம். இந்த சிறையிருப்பு நேர் ஸ்ட்ரெயிட் ஸ்லேவரி, நேர்வழியான ஒரு சிறையிருப்பாக இருந்தால் தேவனிடத்துல ஆராதிக்கவோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை ருசிக்கவோ கஷ்டம். நேர்முறையான சிறையிருப்பு என்றால் குடிக்கு அடிமை, தவறான உறவு, இன்னும் பல பல காரணங்கள் இருக்கு. தவறான முறையிலே சம்பாதிக்கும் பொழுது, வேதத்துக்கு புறம்பாக வாழும் பொழுது, இட்ஸ் a direct slavery that will not make you sing or enjoy the presence of God. அப்படிப்பட்டவர்களுக்கு 4 பேர் அவர்களை சுமந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு போய் விடும்போது ஆண்டவர் பதில் தருகிறார். அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. நான் அவர்களை குறித்து நான் இன்று பேசவில்லை. அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி சபைக்குள்ள வந்துட்டு சபையில ஆராதிக்க, சபையில வார்த்தையை கேட்க முடியுது. ஆனா வீட்டில் போனா தனிமையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை பிரசனத்தை ருசிக்க முடிய மாட்டேங்க. சிறையிருப்பு இன்னும் இருக்கா? குடிப்பழக்கம் இருக்கா? இல்ல குடியிலிருந்து விடுதலை ஆயாச்சு. தவறான உறவு இருக்கா? தவறான உறவுல இருந்து விடுதலை ஆயாச்சு. தவறான சம்பாத்தியம் இருக்கா? இல்ல சம்பாத்தியம்லாம் சரியா தான் இருக்கு. ஆனாலும் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. ஏன்? சிறையிருப்பு இல்லை. அப்புறம் ஏன்? சிறையிருப்பு வெளியே இல்லை, ஆனா இன்னும் மனசுல இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். புரியுற மாதிரி நான் சொல்றேன். எல்லாவற்றை பார்க்கிலும், எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். அவர் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு வாழ்க்கையை போற போக்கில் கொண்டாடிட்டு நான் வர்றேன்னு. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம வரணும்னு நினைச்ச நேரத்தில் கூட நம்ம இருதயம் நமக்கு கேட்காது, கீழ்ப்படியாகும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்றேன். லூக்கா 15வது அதிகாரத்தில், நீங்க திருப்ப வேண்டாம், கவனிங்க, தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு பகுதி. 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்த குமாரன் நல்ல மகன், இளைய குமாரன் ஊதாரித்தனமா தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழித்து அதெல்லாம் வீணாக்கி, அவன் எல்லாத்தையும் அழித்த பிற்பாடு கூட தகப்பனிடத்துல வருவதற்கு அவனுக்கு மனசு வரல. என்ன வரல? தகப்பனை குறித்து லூக்கா 15 சொல்லுகிறது, அந்த தகப்பன் அந்த மகனை வெகு தூரத்திலே கண்டு மனது உருகி ஓடி சென்று கழுத்தை கட்டி முத்தமிட்டாராம். அதுக்கப்புறமும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தகப்பன் என் சொத்தை என்னடா பண்ணன்னு கேட்கல, இது உனக்கு தேவையான்னு சொல்லல, முதல்ல நீ ஒழுங்கா இருந்திருக்கலாம்னு திட்டல. தகப்பனிடத்திலே அவருடைய அன்பிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால்
இந்த இளைய குமாரனின் மனது அவனை தகப்பனிடத்துல போக ஈஸியா அனுமதிக்கல. எல்லாத்தையும் உதாரித்தனமா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நேரா போய் அந்த தேசத்தின் குடிமகன் ஒருத்தனோட போய் இணைத்து அங்கேயும் பன்றிகளுக்கு போட்ட தவிட்ட திங்கிற நிலைமையில தகப்பன் வீட்டில் உள்ள சாப்பாடு ஞாபகம் வந்து தகப்பன் வீட்டுக்கு போறான். பாருங்க, தகப்பனிடத்திலே மாற்றமே இல்லை, அவருடைய அன்பு மாறாத அன்பு. ஆனால் நினைக்கும் போதெல்லாம் கை கொடுக்க இருதயம் மகா திருக்கும் கேடுமானது. அதனாலதான் ஜீசஸ் சொல்லும் போது சொல்றாங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்திருக்கலாம், ஆனா அந்த இருதயம் உள்ள சில மனசாட்சி சொல்லுவோம்ல, மனசாட்சி உள்ள சில ஆண்டவர் சமூகத்தில் பைபிளோட தனியாக உட்காந்துருக்க பாஸ்டர் ஜான் சாம் வசனம் வாசிக்கலாம், நீ வாசிக்கலாமா அப்படின்னு சொல்லும். என்ன சொல்லும்? ஆமா. பாட ஆரம்பிக்கும் போது பாஸ்டர் டேவிட் சாம் பாடலாம், உனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த இருதயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தான் அடுத்த 10 நிமிடம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். தனிப்பட்ட அறையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வசனத்தையும் கொண்டாடுகிற ஒரு ஐக்கியத்திற்காக கர்த்தர் இன்று நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி இதை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு எல்லா நாளும் வாக்குத்தத்தமா தான் இருக்கும், எல்லா நாளும் பரிசுத்த ஆவி கூட்டமா தான் இருக்கும், எல்லா நாளும் சீயோனை குறித்து பாடலாம், கொண்டாடலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த மனசாட்சி எபிரேயர் 10 அதிகாரம் 22 வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். Hebrews chapter 10 verse 22. எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். தேவனோடு சேருகிற ஐக்கியப்படுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு அற்புதமான ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார் எபிரேயருக்கு எழுதினவர். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். இது எப்படிங்க? எனக்கு புரியல. இது எனக்குமே புரியல. இந்த எபிரேயருக்கு எழுதின அந்த எபிரேயர் நூல் யாருக்கு எழுதப்பட்ட, அந்த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் யாருக்கு எழுதப்பட்டது என்று கேட்டால், யூதத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ஜூயிஷ் பிலீவர்ஸ். யாருக்கு? ஆமா, யூத மதத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எழுதப்பட்ட நூல் தான் எபிரேயர் நூல். அதனால அவங்க பாணியில எழுதியிருக்கிறார். அவங்களுக்கு என்ன சொன்னா புரியுமோ அப்படி எழுதியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாகர்கோவில்காரங்களுக்கு புரிகிற உதாரணம் சொல்லணும்னா சிப்ஸ்ன்னு சொன்னா போதும். பார்த்தீங்களா, உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அதுதான் இங்கே புரியும். தூத்துக்குடிக்காரங்களுக்கு உப்பு முத்து பரோட்டான்னு சொன்னா புரிஞ்சிடும். அது எங்களுக்கு. அதே போல இந்த யூத ஜனங்களுக்கு புரிகிற பாணியிலே அவர் சொல்லுகிறார், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். என்னங்க இது? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம். அது என்ன? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்துல நம்பர்ஸ் சாப்டர் 19 2-5 வரை வாசிக்க கேட்க போகிறோம். என்னாகமம் 19:2. கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமானது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய். மெதுவாவே வாசிங்க பிரதர். திரும்ப 2 திரும்ப வாசிப்போம், கவனிங்கள். கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். பழுதில்லாத, நுகத்திற்கு எந்த ஸ்லேவரிக்கும் இல்லாத ஒரு கிடாரியை கொண்டு வாங்க, ஆசாரியனிடத்துல கொண்டு போங்க.
அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அப்பொழுது ஆசாரியனாக எலெயாசார் தன் விரலினால் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். எத்தனை தடவை? பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் ரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும். போதும் பாருங்க, ரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிரே தெளிக்க வேண்டும். பிற்பாடு அந்த கிடாரியை சுட்டரிக்க வேண்டும். 17வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து, கொஞ்சம் ஈசோப் எடுத்து அதை ஜலத்தில் தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெற்றுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியையாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிக்க வேண்டும். 7ஆம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாய் இருப்பான். ஒரு தீட்டப்பட்டவன் சுத்தமாகிறதற்கு இதுதான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு தீட்டுப்பட்டவன் சுத்தமாவது எப்படி? ஒரு கிடாரிய, பழுதற்ற கிடாரியை கொண்டு வந்து அதை அடித்து அதன் ரத்தத்தை ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிரே 7 நாள் தெளித்து அந்த கிடாரியை சுட்டரித்து அதை சாம்பலை சுத்தமான ஜலத்தோடும் ஈசோப்போடும் தோய்த்து அதை 3ஆவது நாளும் 7ஆவது நாளும் தீட்டுப்பட்டவன் மேல் தெளிக்கும் பொழுது 7ஆவது நாள் அந்த தீட்டுப்பட்டவன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 7ஆவது நாள் தீட்டுப்பட்டவன் சுத்தமாவான். திரும்ப சொல்லுங்க, 7ஆவது நாள் தீட்டுப்பட்டவன் சுத்தமாவான். இப்ப வாங்க எபிரேயர் 9வது அதிகாரம் 13-14 வாசிப்போம். எபிரேயர் 9. அது எப்படி எனில், ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 9, 13 and 14. அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால். யூத ஜனங்களுக்கு பிரமாணத்தை தெரியும், அங்கிருந்து வந்தவங்களுக்கு தான் பேசுறாரு, சரியா? அந்த இரத்தமும் அந்த சாம்பலில், கிடாரியின் சாம்பலில் தோய்க்கப்பட்டு தெளிக்கப்பட்ட அதுவே சரீர சுத்தி உண்டாக்குமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, நான் வாசிக்கிறேன், தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! கைகளை தட்டி சொல்லுங்க, எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம்! ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, அந்த கிடாரியுடைய ரத்தமும் அந்த கிடாரி சுட்டரிக்கப்பட்ட சாம்பல் தோய்த்த அந்த தண்ணியை தெளிச்சா சரீர சுத்தி உண்டாகும் நம்புறீங்களே? கிடாரி அல்ல, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம், வெள்ளாட்டுக்களா இளங்காளையுடைய ரத்தம் அல்ல, நமக்காக பழுதற்ற குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் என்ன செய்கிறது பாருங்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க, அவருக்கு ஊழியம் செய்ய உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயம் இல்ல, எவ்வளவு நிச்சயம்! நான் சொன்னேன், இருதயம் மகா திருக்கும் கேடும் உள்ளது. இந்த இருதயத்துக்குள்ள நுழைஞ்சு வேலை பார்க்கற அளவுக்கு இன்னும் எந்த மனிதனும் எதையும் கண்டுபிடிக்கல. ஆமென் சொல்லுங்களேன். இந்த இருதயத்திலே உங்களுக்கு சுத்தத்தை ஒன்று தர முடியும் என்றால் அது என் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தை மாத்திரம்தான். நல்ல கைகளை தொட்டு நல்ல தட்டி சொல்லுங்க, thank you Jesus. A major, amen, B major. அப்போ அந்த இரத்தம் மாத்திரம்தான் நம்மளுடைய மனசாட்சியில சுத்தத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க உட்காரும் போது, ஆண்டவருடைய
பிரசன்னத்தில் ஆராதிக்க போகும்போது ஆராதிக்க விடாம தடுக்கிற அந்த மனசாட்சி இருக்கு பாருங்க, திருக்கும் கேடுமான மனசாட்சி நமக்குள்ளே பேசி பேசி நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மனசாட்சி பழசெல்லாம் கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. என்னத்தை கொண்டு வரும்? பழசெல்லாம் கொண்டு வரும். ஏய், உன்னைய பத்தி அவங்களுக்கெல்லாம் தெரியாது, உனக்கு தெரியாது. நீ எப்படி பேசுவ, நீ எப்படி பார்ப்ப, எப்படி யோசிப்ப, இதைத்தான் பிசாசு பயன்படுத்துறான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த எண்ணங்களை, அதனாலதான் ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறார். டு புல் டவுன் ஸ்ட்ராங்ஹோல்ட்ஸ். புல் டவுன், அவன் கெட்டி வச்சிருக்கிற எல்லா தூணையும் அடிச்சு உடைக்கிறதுக்கு நமக்கு போர் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரா. இந்த போர் ஆயுதம் என்ன செய்யுமா? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் மேட்டிமையான எந்த சிந்தனையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவின் கீழ்ப்படிதலுக்கு சிறைபிடிக்கும். என்னங்க போராயுதம்? அது என்ன போராயுதம்? இந்த பிசாசுடைய அரணை நிர்மூலமாக்குற அளவுக்கு என்ன போராயுதம் அது? வெளிப்படுத்தல் 12:11 சொல்லி இருக்கிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த, நல்ல கைகளை தட்டி, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். அதான் சொன்னார், ஒரு கிடாரியுடைய ரத்தமும் சாம்பலுமே சரீர சுத்தி உண்டாகும். நம்புறீங்க நீங்க? என் ஆண்டவர் இயேசு பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அவர் நித்திய ஆவியின் பலத்தை கொண்டு தேவனுக்கு தன்னை பழுது அற்றவராய் ஒப்பு கொடுத்தார். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்றவராய் ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் தேவனுக்கு ஊழியம் செய்கிற உங்கள் என் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வசனத்தையும் பிரசனத்தையும் தனிப்பட்ட முறையிலே கொண்டாட விடாம தடுத்து கொண்டிருக்கிறதுக்கு பிசாசு பயன்படுத்துகிறது உங்கள் என் மனசாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகள். He is using that as a stronghold. ஒவ்வொரு முறை பைபிளை திறந்தா பாடணும்னு ஆரம்பிச்சா பிசாசு நம்ம மனசாட்சியில் உள்ள செத்த கிரியைகளை எழுப்பி விட்டுறான். செத்த கிரியைகளை வச்சு பேசுறான். ஏய், என்ன பண்ற, என்ன ஆராதிக்கிற, ஆசையெல்லாம் நீர் தானா, உண்மையா? இப்படி பேசிக்கிட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். எந்த எண்ணத்தையும், ஆமென் சொல்லுங்களேன், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாயின மேட்டிமையான எந்த சிந்தனையும் அவன் அரண்களையும் நிர்மலமாக்க நமக்கு கொடுக்கப்பட்ட போராயுதம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, Thank you Jesus. இந்த ரத்தத்தை இந்த அழகா சொல்றாங்க ரெவலேஷன்ஸ் 12:11, வெளிப்படுத்தல் 12:11, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அப்படின்னா என்ன? சாட்சியின் வசனம்னா இந்த வசனம் ரிட்டன் வேர்டை மாத்திரம் அவர் சொல்லல. சாட்சியா நம்ம செய்யற ஒவ்வொரு அறிக்கை, வேர்ட் ஆஃப் டெஸ்டிமனி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பை எவ்ரி வேர்ட் ஆஃப் டெஸ்டிமனி. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்னங்க செய்யறது? ரத்தத்தை வாயால சொல்லணும். இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செஞ்சிருக்கு, இயேசுவின் ரத்தத்தினால நான் என்னவாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவும், இதை தவிர அப்படின்லாம் சொல்லல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். திரும்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எபேசியர் 1:8
7வது வசனம் எழுதி குறித்து கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம். எபிசியன்ஸ் சாப்டர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, பாருங்க, கவனிங்க, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள் நமக்கு உண்டாகும் என்று சொல்லல, இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எதனால உண்டாயிருக்கிறது? இயேசுவின் இரத்தத்தினாலே. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் எனக்கு உண்டாயிருக்கிறது. சிலரை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீங்கள் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போலவும், மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாத ஆட்டை போலவும் வாய் திறவாமல் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவத்தில் வாயை திறந்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிப்புக்கு முதப்படியே இருதயத்திலே நீதி உண்டாக விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானை ஜெயிக்கணுமா? வாயால நீங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சொல்லணும். சேர்ந்து சொல்லுவோம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே, திரும்ப சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் எனக்கு உண்டாயிருக்கிறது. எனக்கு உண்டாயிருக்கிறது. எனக்கு உண்டாயிருக்கிறது. கவனிங்க, நீங்கள் செய்த தான தர்மத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறதா? இல்லை, இல்லை. நீங்கள் செலுத்தின எந்த தவத்தால் கரையத்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறதா? இல்லை, இல்லை. கால்நடையாய் நடந்தேன், என் முடியெல்லாம் கொடுத்தேன், அதனால பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குன்னு சொல்லுதான். இல்லை. அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த கரையம் போதுமா இல்லை போதாதான்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்ட கரையம் ஒரு மிருக ரத்தம் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய சுத்தமான மாசற்ற குற்றமற்ற ரத்தம். வாயை திறந்து கைகளை தட்டி, ரத்தமே, இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் சொல்லுங்க, வாயால சொல்ற சாட்சியாலும் சொல்லுங்க, வாயால சொல்ற சாட்சியாலும், வாயால சொல்ற நான்லாம் எங்க உங்க வார்த்தையிலே நீங்கள் சிக்குண்டு போவீர்கள். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே அவருக்குள் எனக்கு பாவ மன்னிப்பு. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி, இயேசுவின் இரத்தம் என் மனசாட்சியில் கூட செத்த கிரியைகளை என்னை சுத்திகரித்திருக்கிறது என்று நம்புகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கொலோசியர் 1:14. Colossians chapter 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகும், உண்டாயிருக்கிறது, உண்டாக போகிறது. சொல்லுங்க, உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் இரத்தத்தை குறித்த வசனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வசனங்களை சொல்ல 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 உங்களை அறியாமலே தைரியம் வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய மாம்சத்திரை வழியாக நமக்கு ஜீவனுள்ள ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியா. தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? எப்படி நீ பைபிளோட உட்கார்ந்து இருக்க? என்ன தைரியம் உனக்கு? இயேசுவின் இரத்தம் எனக்கு கொடுக்கிற தைரியம். நீ எல்லாம் பாட்டு பாடுற, உனக்கு எப்படி பாட முடியுது? இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு வந்த தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை சொல்ல சொல்ல, நீங்க ரத்தம் சொல்ல 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 உங்க மனசாட்சியில இருக்கக்கூடிய எல்லா செத்த கிரியைகளை அது உங்களை சுத்திகரித்து நீங்க சொல்லி முடிக்கும் போது நீங்க அவருடைய பரிசுத்த பிரகாரத்துல அவரை தரிசிக்கிற ஒரு நிலையில உங்களை கொண்டு நிறுத்திடும். அந்த தைரியத்தை கொடுத்துரும் ரத்தம். கைகளை தட்டி, இயேசுவின் ரத்தம்,
இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ரெண்டு ஆயுதம், ஒன்னு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இன்னொன்னு வாயால அதை சொல்ற வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் எண்ணத்தினாலும், சாட்சியின் நான் வசனிப்பினாலும்னு சொல்லுவேன், by the word of your testimony, by the way you pronounce. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாயில கர்த்தர் விடுதலையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு தைரியம். இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நீங்கள் சேர கடவீர்கள். தைரியமா, தைரியமா. முடிக்க போகிறேன். எபிரேயர் 10:19 நிதானமாய் வாசித்து முடிக்க போகிறேன். Hebrews chapter 10. ஆகையால் சகோதரரே, நானே வாசிக்கிறேன். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் வாழ வைக்க ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். புதிதும் வாழ வைக்கிற ஒரு வழியும். ஜீவ மார்க்கம் என்றால், மார்க்கம்னா வழி, ஜீவன்னா வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு பண்ணிட்டார். என்ன வழி உண்டு பண்ணாரு? அவர் மாம்ச திரையின் வழியாக ஒரு வழியை உண்டு பண்ணி அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியமும் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், அவங்களுக்கு புரிகிற பாஷை இது, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். முடிக்கல பாருங்க அடுத்த வசனத்துல, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர், செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பர்சனலா ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ள நம்மளை தடை செய்யறது பிசாசு இல்ல. பிசாசு பயன்படுத்துற ஆயுதமே நம்ம மனசாட்சியில் இல்ல, செத்த கிரியைற. பாருங்க, பைபிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி போனை எடுப்போம், அங்க போவோம், பேசிட்டு வருவோம், பேப்பரை புரட்டுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். It's all because we don't have boldness. ஆண்டுடைய பிரகாரத்துல பிரசனத்துல நின்று வசனத்தையும் பிரசனத்தையும் அனுபவிக்க தைரியம் இல்லை. தைரியம் இல்லாதவங்க பாருங்க வழக்கமாவே சுத்திக்கிட்டே இருப்பாங்க, நேரம் வந்து பேச மாட்டாங்க. உண்மைதானே நான் சொல்றது? அங்க பேசுவாங்க, இங்க பேசுவாங்க, நம்மகிட்ட பேச மாட்டாங்க, ஏன்னா தைரியம் இல்லை. அதே போலதான் ஆண்டுடைய பிரசனத்துக்கும் வசனத்துக்கும் போக தைரியம் இல்லாம தான் போனோன்றது, அங்க போறது, இங்க போறது. தினமும் நீங்க வைக்கலாம்ல, கோயிலுக்கு வந்துருவோம்ல. ஆலயத்துல கொண்டாடுறது, that's a different anointing. ஆண்டவர் மேய்ப்பர்களை உண்டு பண்ணி நம்மை போஷிக்க நடத்த, நீங்கள் நடக்க வேண்டிய பாதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதை உனக்கு காட்டு. ஆனா மேய்ப்பனை நம்ம எப்பவுமே ஆண்டவருக்கு நமக்கு நடுவில் நிறுத்திட்டு ஆண்டவருக்கும் எனக்கு இடையில ஐக்கியமே இல்லாம இருப்பேன். That's wrong. அவர் ஐக்கியத்திற்காக ஏங்குகிறவர். ஆதாமோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே இறங்கி உலாவினவர். எதற்காக இவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தினார்? மீண்டும் என் பிள்ளைங்களை ஒப்புரவாக்கி அவர்களோட ஐக்கியம் கொள்ள வேண்டும். நான் அவங்கள்ட்ட பேசணும், அவங்க என்கிட்ட பேசணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களோடு பேச ஏங்கி கொண்டிருக்கிறார். வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்ல ஏங்கி கொண்டிருக்கிறார். நித்தமும் உங்களை நடத்தும்படி அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய யோசித்து கொண்டிருக்கிற உங்கள்கிட்ட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே உங்களை பேசி போதித்து நடத்துவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். I will answer him, not through her, not through him. I will answer him. ஆபத்திலே நான் கூட நிற்பேன்.
எனக்கும் அவனுக்கும் இடையில உள்ள ஐக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கையில இதை கொண்டாட முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், உங்க மனசாட்சியில பிசாசு வச்சிருக்கிற அரணை உடைக்க ஒரே ஒரு ஆயுதம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு நடந்த பரிகாரத்தை வாயால சொல்ல 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 கிருபாசனத்திலே இரக்கம் பெற, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடைய நீங்க இரத்தத்தினாலே தைரியமாய் வந்து நிற்பீர்கள்.